அன்றைக்கி நைட்டு நான் என்னென்னலாம் பண்ணேன்னு என்னுடைய கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கைஸ், அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நடந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நடந்த ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ மோசமாக நடந்தது. அன்றைக்கி நைட்டு நான் என்னென்ன பண்ணலாம் என்னுடைய கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் பாருங்கள். லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். அப்புறம் பயங்கரமாக இருக்குது காடு. ஹலோ ஹலோ எஸ், மழை பெஞ்சிருக்கும் போல இருந்துச்சு. எல்லாம் ஈரமாக இருக்குது. தெரில சரியா உங்களுக்கு? ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் இந்த லொக்கேஷனை. அது பாருங்க, மரங்கடெல்லாம் இருக்குது. நான் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஹலோ, சவுண்ட் கேட்குது. கேமரா பிளர் ஆகுது. ஹலோ கைஸ், சவுண்ட் கேட்குதா? கேட்குதா கைஸ்? சவுண்ட் கேட்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஏதோ ஸ்லிப்பாக வர மாதிரி இருந்துச்சு, ஏதோ கீழே விழுற மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னே தெரிஞ்சது, அப்படியே தெரிஞ்சது. மேபி உங்களுக்கு வந்துட்டு இந்த சவுண்ட் பற்றி கேட்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு ரியலாக கேட்குது, நல்லா கேட்குது சவுண்டு. அண்ணா, யார் இருக்கீங்க? ஹலோ எஸ், எனக்கு ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கேருந்து மூவ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே நிற்கிறது, ஒரே இடத்துல நிற்கிற சேஃப்டி கிடையாது. லொக்கேஷன் வந்தால் கூட ஒரே இடத்துல நின்று நம்ம போயிடலாம். நம்ம காடுங்கும் போது ரொம்ப ரிஸ்க்கு. சரி பாருங்கள், ஒன்றுமே வழி கூட தெரில எனக்கு. ஹலோ, சரி எந்த பக்கம் வந்தேனே தெரில எனக்கு சரியா. டேய், டஸ்ட்டு மிஸ்ஸு மண்டியில் அடிச்சிருக்கோம். அது டஸ்ட்டு மிஸ்ஸு மண்டியில் அடிச்சுனா கூட பேஷண்ட்டாக. இன்றைக்கி லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சரியாக இல்லை. ஏன்னா சின்ன சிம்பெக்ஸாக இருக்குது. இல்லை சிம்பெக்ஸ் எனக்கு வந்து கையில் தான் வச்சுருக்கேன். நானே சும்மா மேலாட்டமாக வச்சுக்க வேண்டியதான். இந்த டொக்கோஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூவ் பண்ணிக்கணும். இந்த லொக்கேஷனு வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆக்டிவிட்டீஸு, அந்த தடங்கல் பண்ணணுன்னு சொல்லுவாங்களே கைஸ். நான் கேமரா எங்கே நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இது இங்கெல்லாம் இதாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. இங்கே எங்கன்னா வச்சுக்க வேண்டியதான் கேமரா. சவுண்ட் மட்டும் கேட்குது எனக்கு சரியா, நல்லாவே கேட்குது சவுண்டு. என்னன்னு தெரில, பார்க்கலாம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனை சேஃப் அண்ட் செக்யூராக வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அதை தொட்டு வீட்டுக்கு கிளம்பிடணும். அதான் என்னோடய நோக்கம். ஏன்னா இந்த இடத்துல நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் நடந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி அந்த இடத்துல நிறையா நடக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் கேர்ஃபுல்லாக அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணணும். நான் சோலோவாக வந்திருக்கேன். எப்படியும் சோலோ போகிறது தான், நமக்கு மேட்ரு கிடையாது. இன்றைக்கி என்னென்னு தெரில, ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது எனக்குள்ளே. என்னை மீறி ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஏன்னா என்கிட்ட லைட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட அவ்வளோவா கிடையாது இன்றைக்கி. என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி சத்தியமாக எனக்கு ஃபீல் ஆகுது, நல்லா ஃபீல் ஆகுது. ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருக்கலாம். இங்கே எனக்கு வாய்ஸ் மட்டும் நல்லா கேட்குது கேஸ். வாய்ஸ் மட்டும் பயங்கரமாக கிளியராக கேட்குது எனக்கு வாய்ஸு. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவ்வளோ இல்லை. அதனால இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் பயப்பட்டுருக்கேன். ஏன்னா இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹேண்டில் பண்ண முடியல என்னால். அதனால் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன். டொக்கோஸ் ஒன்றே ஒன்று மட்டும் தான், இதை வச்சு தான் நம்ம வீட்டுக்கே போக முடியும். ஏன்னா வந்த வழி கூட தெரியாது எனக்கு, சரிங்களா? வந்த வழி தெரியணும்னா டொக்கோஸ் வச்சு தான் நம்ம போக முடியும். டொக்கோஸ் சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னா இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். அதான் அப்பயே சொன்னேன், ஒரே இடத்துல வந்துருக்கேன். எப்போ இருக்கவே கூடாது. நம்ம எப்படி வேணால் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஒரே இடத்துல மட்டும் இருக்கவே கூடாது. நம்ம என்றைக்குமே ஒரே இடத்துல இருக்கக்கூடாது கைஸ்.
வாய்ஸ் கேட்குதா கேஸ்? நான் பொறுமையாக மூவ் பண்ணி பார்க்குறேன் அந்த சைடு என்ன இருக்குன்ட்டு. எனக்கு சரியாக தெரில. இங்கே வந்துட்டு அதான் கேஸ் நான் சொன்னேன் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. போவோமா உள்ளார? ஒரு பயம் இருக்குது, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். கேஸ் வண்டி சவுண்ட் கேட்குது. கேஸ் தெரில எனக்கு சரியாக வண்டி சவுண்ட் கேட்குது. இது யூஸ் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா ஃபீல் ஆகுது. எனக்கு யூஸ் பண்ணுற இடம் தான் நினைக்கிறேன். தவறுங்க தான் சொல்கிற பாருங்க. இந்த வழி கூட எனக்கு தெரில. ஏன்னா இதுக்குள்ளே போகலாமா வேணாமா? எஸ் கேமரா அடிக்கடி பிளர் ஆகிட்டே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? கேமரா வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தான் நல்லாவே தான் இருக்குது. லைட்டு கேமராவும் இதை பண்ணுது, லைட்டு கலர் பண்ணிகிட்ருக்கு நம்மக்கிட்ட. எஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம என்ன இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளால் தைரியம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. என்னையும் மீறி எனக்கு ஃபேஸ் பண்ணணும். யாராக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ முக்கியம் நமக்கு. ஏன்னா வீடியோ வந்துட்டு பார்த்துக்கலாம். இந்த இடம் மட்டும் பாருங்கள், மொட்டையாக இருக்குது. தெரியுதா? இந்த இடம் மட்டும் என்னென்னு தெரில, மொட்டையாக இருக்குது, வெறும் மொட்டையாக இருக்குது. சிம்பெக்ஸ் போட்டுட்ருவோம். எனக்கு அப்படியே போகலாங்கிற ஐடியா இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. நம்மளையும் மீறி எதுனா ஆயிரமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அந்த முடிவோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் தூரம் போய்கிட்டுருக்கேன். நானும் காட்டுக்குள்ளே இவ்வளோ தூரம்லாம் போகவே மாட்டேன். நான் சும்மா மேலாப்பில் காட்டிட்டு நான் ஓடிடுவேன் வீட்டுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் உள்ளே போகிறான்னு பார்க்குறேன். பதட்டமாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முக்கியம். கண்டிப்பாக வீடியோ முக்கியம். வீடியோ எடுத்து ஆகணும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். இதுக்கப்புறம் போகலாமா வேணாமா? கைஸ் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் பார்ட் 2வாக கன்வெர்ட் பண்ணி அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. மறக்காமல் எல்லாம் அந்த வீடியோவை பாருங்கள். டாடா, பை பை, டேக் கேர். ரிச்சுவல்ஸ்